ட்ரீம் ஜோன் பசங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்காக இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணோம். அப்போது நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 3 கேள்வி தான் கேட்டேன். 1, இந்தியாவுக்கு நீங்கள் என்ன மாற்றத்தை விரும்புகிறீங்க? 2வது, இந்தியாவுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? 3வது, இந்தியாவுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த 3 கொஸ்டின் நான் கேட்டதுக்கு அவங்களோட பதில், ஐயோ அம்மா சத்தியமா எனக்கு இந்தியாவை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர், மேம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லவா கண்டென்ட்டை அப்படின்னு கேட்டாங்க. இப்படியெல்லாம் கேட்குறப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சில பேர் இந்தியாவை பற்றி பேசணும்னு சொன்னோடனே முன்னாடி வந்து இந்தியாவுக்காக என்ன செய்யணும், செய்ய போகிறேன், என்ன மாற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்றத சூப்பராக சொன்னாங்க. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க. டாக்குமெண்ட்ரி வேற போயிட்டு நம்ம அதுக்குள்ள சேர்ந்து வேற ஏதாவது பண்ணலாமே. ஆமா அனிஷ், நீ வந்து நல்லா மியூசிக் பண்றேனா? கம்போஸ் பண்றியா? பண்ணலாமே. சூப்பர். ஓகேவா? பாஸ் பண்ணலாம்னா என்ன பண்றது? மேம் நீங்க தான் நல்லா பாடுறீங்க. பண்ணலாமே. 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 இப்படி பண்ணுங்க. ஓகே, டியூன் ரெடி. தாரரே 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 ராரரே. டியூன் ஓகே, அப்ப லிரிக்ஸ். நண்பனே நண்பனே உன்னை நான் அழைக்கிறேன். இந்திய தாய் மண்ணில் பிறந்த உன்னை அழைக்கிறேன். எட்டாத உயரம் நீ செல்ல வேண்டும். தடையில்லா பாதை உருவாக வேண்டும். இனி நீ கைகட்டி நின்றதெல்லாம் போதும். பொய்மைக்கும் வெறுமைக்கும் துணை சென்றது போதும். இனி நீ கை கட்டி நின்றதெல்லாம் போதும். பொய்மைக்கும் வெறுமைக்கும் துணை சென்றது போதும். கண்கள் கண்ட இடமெல்லாம் பசுமையாக வேணுமடா. நீங்கள் செய்யும் செய்கையெல்லாம் வெற்றியாக மாறுமடா. கண்கள் கண்ட இடமெல்லாம் பசுமையாக வேணுமடா. நீங்கள் செய்யும் செய்கையெல்லாம் வெற்றியாக மாறுமடா. இந்தியன் என்ற சொல்லினிலே ஒற்றுமை உணர்வு தோன்றுமா? இந்தியன் என்ற சொல்லினிலே ஒற்றுமை உணர்வு தோன்றுமடா. இந்தியன் என்ற சொல்லினிலே ஒற்றுமை உணர்வு தோன்றுமடா. ராரரே ராரே ராரரே ராரரே ராரே ராரரே ராரரே ராரே ராரரே ராரரே ராரே ராரரே ரா. எட்டு திக்கும் நம் குரல் ஓங்க, மாற்றம் படுத்து உயிர்களை மீட்க. இந்திய தாயே நீயும் வாழ்க வாழ்கவே.
எட்டு திக்கும் நம் குரல் ஓங்க மாற்றம் படைத்து உயிர்களை மீட்க இந்திய தாயே நீயும் வாழ்க வாழ்கவே நீயும் வாழ்கவே வாழ்க வாழ்கவே. இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவோட வருங்காலத்தை. இந்த குழந்தை நாளைக்கு இந்தியாவில் நான் ஏன் தான் பிறந்தேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது. இந்தியாவில் பிறந்ததுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பெருமைப்படணும். அதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன், பாருங்க. ரேபிஸ்ட்னா சிவியராக பனிஷ் பண்ணும் மேம். அடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து முதல் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வரணும், அதுக்கப்புறம் லஞ்சம் ஒழிக்கிறதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் இந்தியாவுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் இது வரைக்கும் இந்தியாவுக்காக மதுரையிலேருந்து ஈரோடு ஸ்கேட்டிங் ரேலி போயிருக்கேன் மேம் 6 இயர்ஸில். ஸோ மதுரை டு ஈரோடு வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை எதிர்த்து, அண்ட் மதுரை டு பாண்டிச்சேரி வந்துட்டு நதிநீர் இணைப்புக்காக. அண்ட் இந்த நான் அண்ட் மை சிஸ்டர், போத் மீ அண்ட் மை சிஸ்டர் என்ன பண்ணுவோன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்காக ஃபர்ஸ்ட் ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். தென் வேஸ்ட்டை வந்துட்டு வெளியே எங்கேயும் கார்பேஜ் எல்லாம் லிட்டர் பண்ணக்கூடாது பப்ளிக் பிளேசஸ்லன்றத எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறோம். சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே இந்தியாவுக்கு கொண்டு வரதை முதல்ல தடுக்கணும். நம்ம நாட்டில் என்ன கிடைக்குதோ, நம்ம நாட்டில் எவ்வளோ கோடிக்கணக்கான விஷயங்கள் கிடைக்குது, பழங்காலத்தில் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தை வச்சு நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்காங்க. அந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம முதலுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கணும். இதை வச்சே நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம், எவ்வளோ வைத்தியங்கள்லாம் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணணும். இன்னொன்று சுற்றுச்சூழல் மீனிங் நம்ம பண்ணுற விஷயங்கள். நம்ம இப்போ நானே உதாரணத்துக்கு எங்கள் ஃபேமிலியில் யாருமே குப்பையை கொண்டு வெளியே கொட்ட மாட்டாங்க. கரெக்டான ஒரு நகராட்சி வண்டி வரும் பொழுது அதில் மட்டும்தான் நாங்கள் அதில் டஸ்ட்பினில் போட்டு அந்த மாதிரி விஷயத்தான் நாங்கள் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் என்னுடைய குப்பையை நான் வெளியில் போட மாட்டேன். இந்தியாவில் நான் நியர் ஃப்யூச்சரில் விரும்புகிற மாற்றம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய விழிப்புடன் நம்மளோட நாட்டை வல்லரசாக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும். பிகாஸ் எனக்கு இந்தியாவில் அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரையுமே கவர்மெண்ட்டு இனிஷியேட் எடுத்து எஜுகேட் பண்ணியிருக்குது. அதை வந்து ப்ரொடக்டிவிட்டியாக மாற்ற வேண்டியது யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. அஸ் வெல் அஸ் இந்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் பேட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணாலும் அட் தி சேம் டைம் நம்மளோட கோல் நோக்கி போய் நம்ம இந்தியாவை பெரிய லெவலில் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட்டாக நிறுத்த வேண்டியது நம்மளோட டியூட்டி. இந்த மாற்றத்தை நான் வெரி நியர் ஃபியூச்சரில் எதிர்பார்க்குறேன். நம்ம ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் இன்னும் எத்தனையோ கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டான கேசஸ் எல்லாருமே வந்து டக்குன்னு அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும். ஆல்சோ ஃபீமேல் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுது. அப்புறம் நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டீங்க. ஒவ்வொரு வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஸ்கூலுக்கு கரெக்டாக போய் சர்வீஸ் பண்ணிங்க ஃப்ளாக், அவ்வளோதான். இந்தியாவில் உள்ள பீப்புள்ஸுக்கு வந்துட்டு ஹியூமனிட்டிங்கிறது வந்துட்டு குறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஹியூமனிட்டி வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க பாயிண்டில் இருந்து தான் யோசிக்கிறாங்க தவிர ஒரு ஜென்ரல் ஒரு மற்றவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இருந்து பார்க்கல. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தா மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு குறைஞ்சுன்னு நினைக்கிறேன். மோரோவர் இன்னும் க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபார் தட் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறோம், லைக் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் குப்பையை வந்துட்டு கீழே போட்டுக்கிறோம். வாட் எவர் வேஸ்ட் பி யூஸ் டு எங்கள்
நாடெங்கும் வீதி எங்கும் குப்பைகளை கொட்டக்கூடாது. மரங்கள் தெருவெங்கும் வளர்க்க வேண்டும். என்ன செஞ்சிருக்கீங்க? நான் சிஸ்டத்தை மாற்றணும். என்ன சிஸ்டம்? இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை மாற்றணும். சரி, யங்ஸ்டர்ஸ்ட்டு கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸ்ட்டு தரணும்னு ஆசைப்படுறேன். தரணும், சீரியஸாக தரணும். Like in India, we can see that many rape cases are increased. So, like in other countries, they are punished like very bad. So that should take place in India, so that not a single person can think about rape. Okay. So நீங்க இந்தியாக்காக என்ன பண்ண போறீங்க? If I get a chance, like to take decision about this rape thing and all, I'll obviously try to change the punishments. India to be India. We always depend. We should not depend on others. நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் நம்மகிட்டே இருக்கணும். நம்ம யார்ட்டையும் கையேறக்கூடாது. நம்மளோட ஹிஸ்ட்ரி எவ்வளோ நம்ம வந்து நேமாக இருந்தோமோ அதே நேம் மறுபடியும் நம்மளுக்கு வரணும். அண்ட் நீங்கள் இந்தியாவுக்காக என்ன பண்ண போகிறீங்க இன் ஃபியூச்சர்? ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா எல்லா மக்களுக்கும் தேவையான பொருட்கள் சென்று சேரணும். இப்போ வந்து எவ்வளோ ப்ராடக்டில் வந்து நம்ம வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறோமோ அந்த ப்ராடக்டை விட ஒரு 20% ஆர் 25% காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே ரேட்டில் எல்லாத்துக்குமே ஒரே கை மாறாமல் எல்லா பொருளும் அவங்ககிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போய் சேரணும் மக்கள் பீப்புள்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பொறுப்பாக அந்த ஸ்கூல் அந்த குழந்தைங்க அவங்களோட பிள்ளைங்க மாதிரி நினச்சி நல்லபடியாக அவங்களுக்கு எஜுகேஷன் ஃபீல்டை வந்து மாற்றி கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களால படிக்க முடியல, வசதி இல்லைன்னு சொல்லி தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை செலக்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பேக்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்லபடியாக எஜுகேஷன் ஃபீல்டு வந்து மாறணும். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா வயசானவங்களெல்லாம் வந்து முதியோர் இல்லத்தில் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நான் என் ஃபேமிலியில் பண்ண மாட்டேன். அது மாதிரி எல்லாமே பண்ணாமல் இருந்தால் இந்தியா வந்து கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு. நிறைய ரேபிஸ்ட்ஸ் இருக்காங்க இந்தியாவில். அதை ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணணும். பிகாஸ் அதனால கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு தான் நிறையா பாதிப்பு. இந்தியா அப்படின்னா நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ பெண்கள் மட்டும் பலியாகிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பொதுவாகவே ஹைஜீன் இந்த மாதிரி இதில் நிறைய சில்ட்ரன்லாம் தி ஆஃபன் ஃபால்ஸ் பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி சுற்று சூழல் அது ஒழுங்காக சரியில்லைன்னா கூட கண்டிப்பாக மக்களுக்கு அது நிறைய டிசீஸ் புது புது டிசீஸ் ஒரு வருஷமும் இது ஒரு சீசன், இது ஒரு ட்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கும் ஒரு புது டிசீஸ் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும். அது போக பாவர்ட்டி அது கண்டிப்பாக நம்ம ஒழிக்கணும். நம்மளால முடிஞ்ச ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து கண்டிப்பாக பாவர்ட்டி இது பண்ணணும். பிகாஸ் டாலர் ரேட் கூட்டிகிட்டே போகுது. இந்தியாவோட மணி வேல்யூ கண்டிப்பாக நம்ம நினச்சா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்தியாவில் மாற்ற வேண்டியது நிறையா இருக்குது. பட் அட் த சேம் டைம் இந்தியாவில் நிறையா ப்ளஸ் அப்படியும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவோட கல்ச்சரை வந்து யாருமே தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பீங் அ ஃபேஷன் டிசைனர் கண்டிப்பாக நான் இந்தியாவோட கல்ச்சர் நம்ம ட்ரெஸ்ஸில் என்ன தான் வெஸ்டர்னைஸ் மாடர்னைஸ் அப்படி ஆனால் கூட நம்ம இன்னும் கல்ச்சரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம கார்மெண்ட்ஸை டிசைன் பண்ணி அண்ட் அந்த இந்தியன் கார்மெண்ட்ஸ் வந்து வேர்ல்ட் லெவலில் ரெக்கக்னைஸ் ஆகிற அளவுக்கு பண்ணணும். என் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். Tell your views about what மாற்றம் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏழை குழந்தைகளுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணும். நம்ம பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்குறோம், நிறைய குழந்தைங்க படிக்க கூட வசதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இதுவரையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இந்தியாவுக்காக செய்ய போகிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்காவது நான் ஹெல்ப் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு புக்குக்கு இல்லாட்டினா அவங்களுக்கு சாப்பாட்டுக்காவது உதவுவேன். நான் வளர்ந்த பிறகு அட்லீஸ்ட் ஒரு 25 குழந்தைங்கள தத்தெடுத்து படிக்க வைக்கிறேன். தமிழ்நாடோட மெயின் இன்கம் இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் டாஸ்மாக். நம்ம இந்த டாஸ்மாக்கர் இதை டெவலப் பண்ணுறதோட தே கேன் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அதனால we will get more employment and also it is useful for our country and it increases our national income. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரீடம் கிடைச்சிருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஃப்ரீடம் கிடைக்கவே இல்லை. நமக்கு எல்லாருமே யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கும். வேலை பண்ணால் இது ஒரு பிராண்டு, ஒரு பெரிய பிராண்டு, அதுக்கு அந்த கம்பெனி கீழே தான் வேலை பண்ணணும்னு இருக்கும். இப்போது வால்மார்ட்
இந்த இது நிறைய பேர் நம்ம இந்தியன் கம்பெனிஸை சூஸ் பண்ணுறதோட we are only pretending to choose foreign companies. இது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கல. ஃப்ரீடம் இன் சென்ஸ் நம்ம மித்தவங்களுக்கு அடிமையாகவும் இருக்கும். ஆனால் கேர்ள்ஸுக்கு நம்ம கேர்ள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட பாரதியார் அவங்க வந்து கேர்ள்ஸ்க்காக போராடினாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த பாரதியார் கேர்ள்ஸ்க்காக போராடினாங்க, இது மட்டும்தான் அந்த லைனாக இருக்கே தவிர கேர்ள்ஸுக்கு இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேர்ள் என்னமாச்சும் ஒரு இது நான் இப்படிலாம் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நிறையா பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது இந்தியாவில் கண்டிப்பாக மாற்றணும். கேர்ள்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா would be more wealthy. ஸ்மார்ட் எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ப்ளஸ் புகையிலை சிகரெட் எல்லாத்தையுமே. ஓகே, இந்தியாக்காக என்ன செஞ்சுருக்கீங்க, செய்ய போறீங்க? இது வரைக்கும் பெருசாக எதுவும் செஞ்சதில்லை, இனிமேலாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் தான் மாற்றம் கொண்டு வரேன். ஒய் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வந்து நிறையா இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். ஒய் அப்படின்னா ட்ரைனிங் வந்து பக்காவாக இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். எதுவுமே கொஸ்டின் ஆன்சர் பண்ணி எக்ஸாம் ரைட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் பண்ணி எக்ஸாம் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் மக்கப் பண்ணி கூட ரைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது தான் சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். என்ன எரர்ஸ் விடுறோம், அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் போகும்போது அவங்களால அந்த மாதிரி நிறையா ஃபெயிலியர் அந்த மாதிரி வரும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் இங்கேயே எக்ஸாம் இந்த மாதிரி ரைட் பண்ணி அவங்க மக்கப் பண்ணி ரைட் பண்ணுறனால அவனுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாமல் அங்கே போய் ரொம்ப சஃபர் பண்ணுறான். ஒய் வந்து அவனுக்கு எம்ப்ளாயி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜாப் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா மெயின் ரீசன் வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குனால தான் இந்தியாவில். அதை கொஞ்சம் சேஞ்சபிளாக கொண்டு வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு யங்கஸ்ட்டும் வந்து நல்ல லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்தியாவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபியூச்சர்? நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னால் முடிஞ்ச அளவு என்னோட சரௌண்டிங்ஸ் இருக்கிற பிளேஸையாவது நீட்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து புவர் பீப்புள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஹெல்பிங் டெண்டன்சியோட. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த பெக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் யாரும் இருக்கக்கூடாது இந்தியாவில். நெக்ஸ்ட் அப்படின்னா பிளான்ஸை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு க்ரோ பண்ணணும்.